இந்த மிளகாய் கீரை போட்ட சாம்பார் தோசை, இட்லி, சோள சோறுன்னு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். ரொம்பவே ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இது துவரம்பருப்பு யூஸ் பண்ணி செய்யலாம், பாசிப்பருப்பு யூஸ் பண்ணியும் செய்யலாம். நான் இன்னைக்கு துவரம்பருப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது கூடயே கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் பாசிப்பருப்பும் சேர்த்துக்கலாம். துவரம்பருப்போட சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, கீரி போட்ட பச்சை மிளகாய், தக்காளி, மஞ்சள் தூள், கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி 1 ஸ்பூன் நல்லெண்ணையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா குக்கரை மூடி வச்சோம்னா தண்ணி பொங்கி வெளியில் வராது. இப்போ கொதி வந்ததுக்கு அப்புறமா குக்கரை மூடி வச்சு தேவையான அளவு விசில் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். விசில் அடங்கினதுக்கு அப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி வெள்ளைப்பூடு, வெங்காயம் இதெல்லாம் கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கலாம். தாளிப்பு இதுக்கு ரொம்பவே முக்கியம். ஒரு பேன்ல எண்ணெய் ஊற்றி கடுகுளுந்தம்பருப்பு, வெந்தயம், சீரகம், பொடிசா கட் பண்ண சின்ன வெங்காயம், கொஞ்சமா கருவேப்பிலை, கிள்ளி போட்ட வரமிளகாய் சேர்த்து கொஞ்சமா பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு தாளிப்பை சாம்பார்ல சேர்த்து கலந்து விட்டுட்டு கொஞ்சமா மல்லித்தலையும் தூவி விட்டுக்கலாம்.